Or you come to the altar, Pastor, enage ஜெபம் பண்ணுங்க. I have the same habits, I have the same sin. இதே பாவ பழக்க வழக்கங்கள் தான். What are you doing? நீங்க என்ன செய்து கொண்டிருக்கிறீங்க? To get out of that sin. இந்த பாவத்திலிருந்து வெளியே வருவதற்கு. To live a lifestyle of holiness. பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை ஆரம்பிப்பதற்கு. What effort are you making? என்ன பிரயாசத்தை எடுத்துக் கொண்டிருக்கிறீர்கள்? Paul says, I stress, I press forward, I strain myself. பவுல் சொல்லுகிறான், சிரமத்தோடு பிரயாசத்தோடு முன்னேறி செல்லுகிறேன். What is a strain you're taking to live holy? பரிசுத்த வாழ்க்கை வாழ்வதற்கு இப்படிப்பட்ட பிரயாசத்தை எடுக்கிறீங்களா? Look at the athlete. இந்த ஓட்டப்பந்த வீரரை பாருங்கள். He takes away everything that besets him. அவனை பாரப்படுத்துகிற காரியங்களை அவன் உதறி தள்ளி விடுகிறான். He wears a very light clothes. ஒரு எளிமையான உடைகளை அவன் தரித்துக் கொள்ளுகிறான். Light shoes. ஒரு எளிமையான காலணிகளை தரித்துக் கொள்ளுகிறான். Take off your sin. உங்களுடைய பாவத்தை உதறி தள்ளி விடுங்கள். Break those shackles. அப்படிப்பட்ட கட்டுகளை சைல உடைத்து விடுங்கள். பாவத்தை உதறி தள்ளி விடுங்கள். I command in the name of Jesus. இயேசுவின் நாமத்தை கட்டளையாய் சொல்லுகிறேன். Every chain be broken. எல்லா சங்கிலிகள் உடைக்கப்படுவதாக. addiction be broken. எல்லா அடிமைத்தனம் உடைக்கப்படுவதாக. Every oppression be broken. எல்லா அழுத்தங்கள் உடைக்கப்படுவதாக. Be loosed. இப்பொழுது கட்டவிழ்க்கப்படுவீர்கள். Be loosed. கட்டவிழ்க்கப்படுங்கள். Come out of sin. வெளியே வாங்க பாவத்திலிருந்து. Be washed by the blood of the lamb. ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தாலே கழுவப்படுங்கள். You can take communion today. திருவிருந்தை நீங்கள் பெற்றுக்கொண்டீர்கள். Because you haven't washed yourself in the blood of Jesus. ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தாலே கழுவப்பட்டவர்கள். Because you are still living in sin. அப்படி கழுவப்பட்டு பாவத்தை ஜீவிப்பீர்கள் என்றால் your guilt is weighing you down. உங்களுடைய குற்றமான சாட்சி உங்களை கீழே தள்ளுகிறதா? You can be loosed. நீங்க கட்டவிழ்க்கப்பட முடியும். You can be loosed. உங்களுடைய வாழ்க்கையில கட்டுகள். When I give the invitation, run to the altar. Run to the altar. இந்த அழைப்பை நான் கொடுக்கும்போது பலிபீடத்துக்கு ஓடி வாருங்கள்.